பொதுவாக ஒரு பழமொழி உண்டு, நீங்கள் எல்லாம் கேட்டிருப்பீங்க. ஒரு திருக்குறளும் உண்டு, கற்க கசடர நிற்க அதற்கு தக. ஒரு விஷயத்தை கேட்ட பிறகு, படித்த பிறகு சும்மா கேட்டுட்டு போகக்கூடாது, அதன்படி நீங்கள் செய்து காட்டணும். சுவையான செட்டிநாடு மீன் குழம்பு வைப்பது எப்படி அப்படின்னு படிச்சுக்கிட்டு சும்மா இருந்தால் வயிறு நிறையாது. அது செய்யணும், செய்து பார்க்கணும், முயற்சி பண்ணணும். அப்போ தானே அதை சுவையாக திங்க முடியும். மீன் கறியை, செட்டிநாடு மீன் குழம்பு திங்கணும். அப்போது கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. நீங்கள் எந்த ஒரு சத்சங்கத்தையோ, ஒரு புனித சொற்பொழிவையோ, ஒரு புனித நூலையோ படித்தால், இல்லை கேட்டால், ஒரு ஞானியினுடைய பேச்சை கேட்டால், நிச்சயமாக நீங்கள் அதன்படி வாழ்க்கையில் செய்து காட்டணும். இல்லாமல் அதை கேட்டு பிரயோஜனமே இல்லை. ஆனால் பாரு, உலகத்திலேயே நம்முடைய ஹிந்து மதம் மட்டும் எல்லாத்துக்கும் உனக்கு ஒரு ஆப்ஷன் தரும். இப்போ இதுதான் நியதி. நான் சொன்ன மாதிரி கற்பவை கற்றவை நிற்க அதற்கு தக. நீ எதை கற்றாலும் எதை கேட்டாலும் நீ அதன்படி செய்து காட்டணும். அப்போ தான் அது பிரயோஜனம். ஆனால் ஒரு விஷயத்தில் பகவான் அதுக்கு விலக்கு அளிக்கிறார். எப்படி விலக்கு அளிக்கிறார்னா, நீ கேட்டால் மட்டும் போதும், வேற ஒன்றும் செய்ய வேண்டாம். அந்த கேட்டலினால் உள்ள பலன் இருக்கு பார்த்தியா, அது நீ இதுவரை எத்தனை பிறப்பெடுத்தியோ அதற்கும், இனி எத்தனை பிறப்பெடுப்பியோ அதற்கும் அது உனக்கு பயன் தரும், காத்து நிற்கும்னு ஒரு விஷயத்தை பகவான் நமக்கு அருள்றார். நல்லா புரிஞ்சுக்க. இந்த உலகத்தில் உள்ள எத்தனை வேதங்களையோ, புராணங்களையோ, இதிகாசங்களையோ நீ கேட்டாலும் அதன்படி வாழணும். நீ ராமாயணம் படித்தா ராமனை போலையாவது வாழ்ந்தாகணும், இல்லை ஆஞ்சநேயரை போலாவது வாழ்ந்தாகணும், இல்லை மகாபாரதம் படித்தா தர்மனை போல வாழ்ந்தாகணும், தர்மனை போல இல்லையா அட்லீஸ்ட் ஒரு சகாதேவனை போலாவது வாழ்ந்தாகணும். அதெல்லாம் இருக்கு இல்லையா? ஆனால் பகவான் நமக்கு ஒரு ஆப்ஷன் தரார். எப்போ இதெல்லாம் கேட்டு நீ அதன்படி வாழ்கிறதெல்லாம் சிரமமாக இருந்தால், ஒன்று நீ வாழ்க்கையில் ஒரே ஒரு விஷயத்தை நீ கேட்டால் மட்டும் போதும். ஆனால் எப்படியாவது கேட்டுரு. அதை கேட்டுட்டா உனக்கு இந்த வாழ்க்கையில் வேறு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நான் பார்த்துக்கிறேங்கிறார். அது என்னதுமா? என்னது ஜனநாயகன் சினிமா படத்தில் உள்ள பாட்டா? இல்லையா? வேறு என்னது? எதை கேட்டா? ஸ்ரீமத் பாகவதம். அதை ஒரு முறையேனும் நீ வாழ்க்கையில் முழுமையாக கேட்டு விட்டால் போதும். ஸ்ரீமத் பாகவதத்தை நீ வாழ்க்கையில் ஒரு முறையேனும் முழுமையாக நீ கேட்டு விட்டால் போதும். உன்னுடைய எத்தனை லட்சம் பிறவிகளும், இனி வரப்போகிற எத்தனை லட்சம் பிறவிகளும் அதனால் சேமம் பெறும்னு பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் நமக்கு அருள்கிறார். அந்த ஸ்ரீமத் பாகவத உபன்யாசம் நம்முடைய யோகி ராம் சரத்மா நாம பிரச்சார குடியில் கூடிய விரைவில் அதை நடத்துக இருக்கிறோம். மிகப்பெரிய அதில் உள்ள வித்வான்கள், மிகப்பெரிய அறிவாளிகள், ஞானிகள் அந்த ஸ்ரீமத் பாகவதத்தை 10 நாட்கள் வகுப்பாக நடத்துவார்கள் என நம்புகிறேன். அதை பற்றின ஆலோசனைகள் ஓடிட்டுருக்கு. இந்த 10 நாள் வகுப்பு இங்கே நடைபெறும். தினமும் 1 மணி நேரம் இல்லை ஒரு 2 மணி நேரம் பேசுவார். அது உங்களுக்கெல்லாம் கன்வீனியண்ட்டாக ஒரு நேரத்தில் வந்து அவர் பேசுவார். இதை பூர்வ ஜென்ம பாக்கியம் இருந்தால் தான் அதை கேட்க முடியும், இல்லாட்டி அதை கேட்க முடியாது. அதையும் நீங்கள் 1 நாள் 2 நாள் வந்துக்கிட்டு போரடிங்க, நாளைக்கு வரமாட்டேங்க, என்ன அவர்கிட்ட சொல்லிடாதீங்க, சொன்னால் ஏசுவார், நாளைக்கு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் ஒரு பாக்கியம், கர்ம வினை இருந்தால் தான் கேட்க முடியும். அதனால் இந்த ஸ்ரீமத் பாகவத வகுப்பு நமக்கு சீக்கிரமாக இந்த யோகி ராம் சரத்மா நாம பிரச்சார குடியில் தொடங்க இருக்குது. அது எப்போங்கிறத பின்னாடியான அறிவிப்போம். இந்த மாதிரி நல்ல வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளணும். இந்த மாதிரி நல்ல வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். மார்னிங் 6 AM ஒருத்தையும் எழுந்திரிச்சிருக்கவே மாட்டேன். இங்கே எல்லாவளும் 8 மணி 8:30 மணிக்கு தான் பல்லே தேய்க்க போகுது. அப்புறம் எங்கே காலையில் எழும்புறது? சாயங்காலம் 6 மணி எல்லாம் கன்வீனியண்ட்டாக இருக்குது. என்னம்மா? ஐயா, அது நாங்கள் அதை தருவோம் இதை தருவோம்னு பொய்யா புழுகி அப்படி என்ன கஷ்டப்பட்டு வர வைக்கிறோம். ஐயோ, இந்த மார்கழியில் என்னால் முடியாது. நான் நேற்று கூட ராத்திரி 2 மணிக்கு முழிப்பு வந்துட்டு, எனக்கு ராத்திரி முழிப்பு வந்தால் திருப்பி தூக்கம் வராது. அப்போ கூட யோசிச்சுட்டு இருந்த மார்கழியெல்லாம் வரப்போகுதே, நீ இந்த மார்கழி முழுக்க என்னடி மயக்க போகிறோம், பேசாமல் எங்கேயுமே பாடிட்டு போட்டு நமக்கு என்ன
இனி வெள்ளி விற்கிற விலைக்கு வெள்ளி காசும் கொடுக்க முடியாது, தங்க காசு விற்கிற விலைக்கு தங்க காசு கொடுக்க முடியாது அப்படின்லாம் யோசித்தேன். சரி, அது இருக்கட்டும். அதனால் இந்த பாகவத வகுப்பை எல்லாம் கேட்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் என்னம்மா. ஓகே.